இயேசுவே உந்தன் அன்பு எத்தனை பெரியதையா, இயேசுவே உந்தன் அன்பு எத்தனை பெரியதையா. மலைக்குன்று ஆழ்கடல் எல்லாவற்றையும் விடவும் அன்பு பெரியதையா. மலைக்குன்று ஆழ்கடல் எல்லாவற்றையும் விடவும் அன்பு பெரியதையா. காட்டி கொடுத்த யூதாசையும் நேசித்தீ, சிநேகிதனே என்று அவனை அழைத்தீ. காட்டி கொடுத்த யூதாசையும் நேசித்தீ, சிநேகிதனே என்று அவனை அழைத்தீ. உம் அன்பு பெரியதையா, இயேசுவே உம் அன்பு பெரியதையா. உம் அன்பு பெரியதையா, இயேசுவே உம் அன்பு பெரியதையா. இயேசுவே உந்தன் அன்பு எத்தனை பெரியதையா, இயேசுவே உந்தன் அன்பு எத்தனை பெரியதையா. மாலைக்குன்று ஆழ்கடல் எல்லாவற்றையும் விட உம் அன்பு பெரியதையா. மாலைக்குன்று ஆழ்கடல் எல்லாவற்றையும் விட உம் அன்பு பெரியதையா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு பதிவு மூலியமாக உங்களை சந்திக்க தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இதனால் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், நீ அழ வேண்டாம் என்பதாக. பிரியமானவர்களே, இதனால பார்க்கும்போது ஜனங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள், நிந்தனைகள் உண்டானதுனால ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அழுகை என்பது ஒரு மன அழுத்தம். பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியங்கள் அவங்களை தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் போது, அவங்களை வேதனைப்படுத்தும் போது கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறது, இருதயம் உடைந்து அதே போல மன அழுத்தம் உண்டாவதுனால கண்கள் இந்த கண்ணீர் வருகிறது. பிரியமானவர்களே, ஆகையினால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி அழும் பொழுது தகப்பனும் தாயும் எவ்வளவு கடினமானவர்களா இருந்தா கூட பிள்ளைகள் அழும் பொழுது பெற்றோரால் அதை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. பிள்ளை சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த பிள்ளை வளர்ந்தவனாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளை பெண் பிள்ளையாக திருமணமாக்கி இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் அழும்போது பெற்றோருடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, பிறகு பார்க்கும்போது பெற்றோர்கள் தவிக்கிறார்கள். என் பிள்ளையினுடைய அழுகை நிறுத்துவதற்காக, என்னுடைய பிள்ளையினுடைய அழுகையை சரி செய்வதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவங்களால முழு மூச்சோடு கூட அவங்க பிரயாசப்படுவார்கள். பிரியமானவர்களே, ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு குழந்தையை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்தார்கள். அந்த குழந்தை காலையில் ஆரம்பித்த அழுகை மாலை வரைக்கும் நிறுத்தவே கிடையாது. நாங்கள் எல்லாரும் உபவாச கூட்டத்தில் இருந்தோம் வெள்ளிக்கிழமை. அந்த குழந்தை அழுது கொண்டே இருந்தது. பிரியமானவர்களே, பிறகு பார்க்கும்போது அந்த குழந்தை என்னென்னவோ செய்து பார்த்தார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு போய் மருந்துகள் எல்லாம் கொடுத்து பார்த்தார்கள். ஆனால் அந்த குழந்தைய அழுகை நிறுத்தவே இல்லை. பிறகு மருத்துவர் என்ன செய்தா, தூக்க மாத்திரையை கொடுத்தா. அந்த குழந்தை ஒரு நாள் முழுவதுமா தூங்கி கொண்டே இருந்தது. பிறகு விழிப்பு வந்தவுடனே மீண்டுமாய் அந்த குழந்தை அழ ஆரம்பித்தது. பெற்றோர்கள் மிகவும் தவித்து போனார்கள். பிரியமானவர்களே, பிறகு நாங்கள் சபையில சேர்ந்து ஒன்றாய் சேர்ந்து அந்த குழந்தைக்காக பாரப்பட்டு நாங்கள் ஜெபித்தோம். பிறகு அந்த குழந்தையினுடைய அழுகை நின்று போனது. பிரியமானவர்களே, இப்படி பார்க்கும்போது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குழந்தை அழும் பொழுது பெற்றோர்களுடைய மனம் மிகவும் உடைந்து போகிறது. ஒரு சாதாரண மனிதர்களுடைய மனம் இப்படி என்றால், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய இருதயம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். நாம ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம வருத்தப்பட்டு நம்ம அழும் பொழுது நம்முடைய கண்ணீரை தேவன் என்ன செய்கிறார், உடனே காண்கிறார். பிரியமானவர்களே, வேதத்துல நம்ம ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்கும் போது எங்கெல்லாம் அழுது ஜெபிக்கிறார்களோ, அழுகிறார்களோ, அந்த இடத்துல பார்க்கும்போது தேவன் உடனே பதிலை கொடுத்து அவனுடைய அழுகையை மாற்றுகிறார்.
அவருடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார், அவருடைய காரியங்கள் எல்லாம் மாற்றிப்படுகிறார். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாள் நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறார், யாருக்காக அழுது கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது யோசித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நீ எதற்காக அழுகிறவளாய் இருந்தாலும், நீ யாருக்காக அழுகிறவளாய் இருந்தாலோ, ஆண்டவர் உன் கண்ணீரை கண்டு உன்னுடைய அழுகெல்லாம் தேவன் நிறுத்த தேவன் போதுமானவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, வேதத்துல நாம் வாசிக்கும் போது நாயின் ஊருக்கு இயேசுவானவர் போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீயானவள், அவள் விதவையா இருந்தார். அவர்கள் இருந்தது ஒரு ஆண் பிள்ளை, வாலிப பையன். அவனும் மரித்து போய்விட்டான். அடக்கம் செய்வதற்காக அவனை கல்லறைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை. ஏற்கனவே கணவனை இழந்து வேறொருவரும் அவளை ஆதரிக்க ஒருவரும் இல்லை. தனக்கு இருந்த வாலிப மகன் அவனும் மரித்து போனான். அவனையும் அடக்கம் செய்யும்படி அந்த ஊர் ஜனங்கள் பாடைகளை சுமந்து கொண்டு போகிறார்கள். மிகவும் சூழ்நிலை பயங்கரமா இருக்கிறது. அந்த ஸ்திரீ அழுது அழுது மிகவும் பலவீனமாக இருந்தார். இயேசுவான எல்லா சூழ்நிலையில பார்க்கிறாரு. முதல்ல அந்த ஸ்திரீயின் இடத்துல ஸ்திரீயை அழ வேண்டாம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அழாதே என்று சொல்லி அந்த ஸ்திரீயினுடைய அழுகையை நிறுத்துகிறார். பின்பு பாடையை தொடுகிறார். அதை சுமந்தவர்கள் நிற்கிறார்கள். உடனே அந்த வாலிபனை பார்த்து, வாலிபனை எழுந்திரு என்று சொல்லுகிறார். உடனே அந்த வாலிபன் மரித்து போனவன் அவன் உயிரோடு கூட எழும்புகிறான். பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு தாயானவள் அழுகிறதை குறித்து இயேசுவானவர் பார்க்கும்போது அவரால் சகிக்க முடியாத அந்த இடத்துல என்ன செய்கிறார், அந்த ஸ்திரீயினுடைய அழுகை நிரந்தரமா நிறுத்தப்படுவதற்காக மரித்து போன அந்த வாலிபனை உயிரோடு கூட பெற்று அந்த ஸ்திரீக்கு கொடுக்கிறார். பிறகு நிரந்தரமாக அந்த ஸ்திரீயுடைய அழுகை நின்று போனது. தேவனால் எல்லாம் கூடும். வேதத்தில் ஆம் என்றும் ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதே போல பார்க்கும்போது யோவான் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னா, லாசரு என்று பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்கு 2 சகோதரிகள் பெத்தனியா கிராமத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, அவன் பார்க்கும்போது மரித்து போய்விட்டான். இயேசுவானவர்களை விசாரிக்கும்படி வருகிறார். அவர் அந்த லாசருடைய சகோதரிகள் மிகவும் அழுகிறார்கள். அவங்க அழுகிறதை பார்த்து, அந்த இடத்துல நடக்கிற அந்த சம்பவங்களை பார்த்து இயேசுவானுடைய இருதயம் உடைந்து விடுகிறது. 35வது வசனத்துல சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார் என்று. வானத்தையும் பூமியும் மண்ட சராசரங்களை படைத்த சர்வ பலமுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கண்ணீர் விடுகிறார். எதற்கு தெரியுமா? அந்த ஸ்திரீகள் அழும் பொழுது, நீ கூட அழும் பொழுது இயேசுவான உன்னோடு கூட அழுகிறார் என்பதை நீ மறந்து விடாதே. இயேசு அழுது வெறும் ஆறுதல் சொல்லுகிறவர் அல்ல, உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய வல்லமையுள்ளவர் தான் நம்முடைய இயேசுவான. பிரியமானவர்களே, உடனே பார்க்கும் போது இயேசுவான சொல்லுறார், கல்லறிடத்துல என்னை கொண்டு போங்க. கல்லறிடத்துல போகிறார்கள். அந்த கல்லறை பார்க்கும்போது குகையில அந்த சரீரத்தை வைத்து பெரிய ஒரு கல்லை மூடி வைக்கிறார்கள். பிறகு பார்க்கும்போது அந்த கல்லை புரட்டி போடுங்கள் என்று இயேசுவான சொல்லுகிறார். லாசருடைய சொந்த சகோதரிகள் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே 4 நாளாச்சே நாருமே அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இயேசுவான சொல்ல, கல்லை புரட்டி போடுங்கள். கல்லை புரட்டி போட்டார். ஆண்டவர் உரத்த சத்தமா, லாசருவே வெளியே வா என்று சொல்லி அதிகாரத்தோடு கூட இயேசுவான சொல்லுகிறார். இயேசுவானவர் மரணத்தின் மேல அதிகாரம் உள்ளவர், இயற்கைகள் மேல அதிகாரம் உள்ளவர், சகலமுடைய பாதத்துக்கு கீழே அடங்கி இருக்கிறது. பிரியமானவர்களே, மரித்து 4 நாளாக இருந்த லாசரு உயிரோடு கூட எழும்பி வந்தான். அந்த இடத்துல பெரிய ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அழுது கொண்டிருந்த அவனுடைய சகோதரிகள் மிகவும் மிகவும் ஆர்ப்பரித்து ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவரை போற்றுகிறார்கள். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கெல்லாம் ஜனங்கள் அழுகிறார்களோ அவங்களை ஆறுதல் படுத்துவது மட்டுமல்ல, அவங்களுடைய கண்ணீரை துடைப்பது மட்டுமல்ல, அவங்களுடைய கண்ணீருக்கு காரணமா இருக்கிற காரியங்களை ஆண்டவர் சரி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒரு சில வேத வசனங்களை நம்ம புரட்டி பார்த்து நம்முடைய விசுவாசத்தில் இன்னும் நம்ம பலப்படுவோம், நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஒரு சில வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம்
அதுல 5ஆம் அதிகாரம் நான் 1 முதல் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அன்றைய உள்ளம் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. பிரியமானவர்களே, சிங்காசனத்தின் மேல பிதாவாகிய தேவன் வீற்றுக் கொண்டிருக்கிறார். அவருடைய கரத்துல ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகம் பார்க்கும்போது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புத்தகம் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில இருக்கிறதை யோவான் தரிசனமாய் காண்கிறார். பிரியமானவர்களே, ஆகையால 2வது வசனம் சொல்லுகிறது, புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். பிதாவாகிய தேவன் தன்னுடைய கரத்துல வலது கரத்துல அந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். அது 7 முத்திரைகளால் என்ன செய்து முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகம் வல்லமையுள்ளதா இருக்கிறது, பரிசுத்தமா இருக்கிறது, மிகவும் அது மிகவும் வல்லமையுள்ளதா இருக்கிறபடினால அதை பிதாவாகிய தேவன் வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு தூதன் சத்தம் போடுகிறார், இந்த புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரையை உடைக்கும் பாத்திரவான் யார் என்று சொல்லி சத்தம் போடுற ஒரு சவாலை கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த தூதர் சொல்றான், இந்த புத்தகத்தை அதை திறக்கவும் அதில் உள்ள முத்திரைகளை உடைக்கும் பாத்திரவான் யார் என்று சொல்லி கேட்கிறார். பரலோகத்துல பார்க்கும்போது ஏராளமான தூதர்கள், மூப்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை யோவான் தரிசனமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் இருக்கிற அந்த புத்தகத்தை திறக்கவும் அதில் உள்ள முத்திரைகளை உடைக்கவும் யாருக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி கேட்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா யாருக்குமே அதிகாரம் கிடையவே கிடையாது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியமும் பார்க்கும்போது பிதாவாகிய தேவனுடைய செயல்கள், ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது இப்படி ஆண்டவர் சில முத்திரை போட்டு வைத்திருக்கிறார். அந்த முத்திரைக்கப்பட்டு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏற்ற நேரங்கள் ஏற்ற காலங்கள் வரும்போது ஏற்ற மனிதர்கள் மூலியமாய் ஆண்டவர் செய்த பூமிக்கு வெளிப்படும்படிக்கு ஆண்டவர் செய்கிறார். பிரியமானவர்களே, இப்படிதான் வேதத்துல முத்திரிக்கப்பட்ட காரியங்கள், தரிசனங்கள் எல்லாம் நாம் என்ன செய்ய முடியும், வாசிக்க முடியும். அதே போல ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் அதுல வசனம் 15, 16 எல்லாம் வாசித்து பார்த்தோம்னா யோசேப்புக்கு அந்த இடத்துல வெளிப்படுத்தப்படுகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறார். செய்யாத தவறுக்காக தண்டிக்கப்படுவது போல சிறைச்சாலை இருக்கிறார். பார்வோன் சொப்பனத்தை காண்கிறார். சொப்பனத்தை கண்டது என்னன்னு சொன்னா, அவர் ஆற்றங்கரையில நின்று கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல கொடுமையான பசுக்கள், 7 பசுக்கள் என்ன செய்யணும்னா கரையில ஏறி வருகிறது. அது கொஞ்ச நேரம் கழிச்சு சாமியான பசுக்கள், அப்படியே எலும்பு தோல்மா இருக்கிற பசுக்கள் 7 பசுக்கள் ஏறி மேல இருக்கிற செழுமையானவர்கள், கொடுமையானவர்கள் எல்லாவற்றையும் தின்று எல்லாவற்றையும் தீர்த்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை ராஜர் கண்டு அவன் நடுராத்திரியில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு பயந்து போய் விடுகிறான். தேசத்தில் இருக்கிற எல்லா ஜோசியர்களையும் இப்படி சொப்பனத்தை விளக்குவர்களையும் வரவழைத்து அந்த இடத்துல என்ன செய்யறான், எல்லாரையும் விசாரிக்கிறான். யாரும் ஒருவர் கூட அதை விளக்கமாய் சொல்வதே கிடையாது. அப்பதான் பார்க்கும்போது அந்த பார்வோனுடைய அந்த பானபாத்திரக்காரன் சொல்லுகிறான், இப்படி சிறைச்சாலை எபிரேய வாலிபன் ஒருவன் இருந்தான். எனக்கும் நாம் கண்ட சொப்பனத்தினால் நான் கலங்கி இருந்தேன். அப்பொழுது எனக்கு சரியான விளக்கத்தை சொன்னான் என்று சொன்னவுடன் வரவழைக்கிறார்கள். வரவழைத்த ராஜாவுக்கு அந்த சொப்பனத்தை சொன்னவுடன் அதனுடைய அர்த்தத்தை யோசிப்பு அழகாக விவரித்து சொல்லுகிறான். அது முத்திரிக்கப்பட்ட ஒரு சொப்பனம். அந்த சொப்பனம் அவன் கண்டானே தவிர அதனுடைய அர்த்தம் ஒன்றாங்கிலும் அவனுக்கு புரியவில்லை. அந்த சொப்பனம் யார் மூலியமாய் வெளிப்படுத்தப்பட வேண்டும், அந்த சொப்பனத்தில் உள்ள முத்திரைகளை யாரால உடைக்க முடியும் என்று சொல்லி பார்த்தா ஒரு பரிசுத்தவானால தான் என்ன செய்ய முடியும்,
உடைக்க முடியும். இது சாதாரண ஒரு காரியம் தான். இதை உடைக்கும்படி யோசேப்பை அந்த இடத்துல தேவன் தெரிந்து கொண்டு யோசேப்பை எகிப்துல கொண்டு சென்றிருந்தார். பிரியமானவர்களே, பிறகு பார்க்கும்போது அந்த இடத்துல ரொம்ப தெளிவுமாக யோசேப்பை பார்வனுங்க சொல்லுகிறார், ராஜாவே, இப்படி தேச ஜனங்களை தேவன் நேசிக்கிறபடினால வரும் நாட்களை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 7 வருடம் சரியான அறுவடை இருக்கும். அப்படி அறுவடை இருக்கும்போது தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும். அதுக்கு பின்பதாக 7 வருடம் கொடுமையான பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்சத்துல ஜனங்கள் மடிந்து விடாதபடிக்கு தேவன் இவைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அந்த இடத்துல சொன்னதும் அல்லாம, நல்ல ஞானமுள்ள மனுஷனை நீங்க அவனை அமர்த்தி எல்லா விதமான காரியங்களும் ஞானமாய் ஆளுகை செய்யும்படி ஏற்ற ஞானமுள்ள மனுஷனை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லி சொல்லுங்க. பிறகு பார்வோன் சொல்லுகிறார், உம்மை போல தேவனுடைய ஆவிகளை பற்ற மனுஷர் வேற யாரும் இல்லை. இந்த நாள்ல இருந்து நீயே எனக்கு அடுத்த ஸ்தானத்திலிருந்து தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று அந்த இடத்துல தேசத்தின் அதிபதியாய் மாற்றுகிறான் என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த இடத்துல யோசேப்பு நன்றாக ஜெபிக்கிற மனிதன், நல்ல ஒரு பரிசுத்தமாய் வாழ்கிற மனிதன், உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாமல் பாவத்துக்கு எதிர்த்து நின்று பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவன், எந்த ஒரு காரணத்தினாலும் தேவனுடைய காரியங்களில் அவன் உத்தம உண்மையாய் இருந்த மனிதன். அவனுக்கு இப்படிப்பட்ட விசேஷமான வரம் கொடுக்கப்பட்டிருந்தது. யார் எப்படிப்பட்ட சொப்பனத்தை கண்டாலோ அதுக்கு எல்லா விதமான அர்த்தத்தை தெளிவாய் சொல்லுகிற அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், அப்படிப்பட்ட ஒரு வரம் அவனுக்கு இருந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம கூட பார்க்கும்போது பரிசுத்தமாய் வாழும் பொழுது, தேவனுக்காக எல்லாவற்றையும் உண்மை உத்தமமாய் இருக்கும் போது நமக்கும் இப்படிப்பட்ட வரங்களின் கிருபைகளையும் தேவன் என்ன செய்கிறார், ஆண்டவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆனாலும் இந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த புத்தகத்தை திறக்கவோ வாசிக்கவோ ஒருவராலும் கூடாமல் இருந்தது. அதே போல நம்ம வேதத்துல இன்னொரு பகுதி கூட வாசித்து பார்த்தோம்னா, தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் நம்ம 31வது வசனம் வரைக்கும் அந்த இடத்துல வாசித்து பார்த்தோம்னா, அந்த இடத்துல பெல்ஷத்சார் என்று சொல்லுகிற ராஜா குறித்து சொல்லப்படுகிறது. இந்த பெல்ஷத்சார் ராஜா யார் என்று சொன்னா, நேபுகாத் நேச்சாருடைய மகனா இருந்தான். பாபிலோன் தேசத்தினுடைய ராஜா, மகா தேசமாகிய பாபிலோன் தேசத்துக்கு இவன் ராஜாவா இருந்தான். இப்படி பார்க்கும்போது அப்ப அவனுக்கு இப்படி எல்லாரோடு கூட சேர்ந்து அவன் என்ன செய்தான், நன்றாக குடித்து வெறித்து கொண்டு தன்னுடைய மனைவிகளோடு கூட, வைப்பாட்டிகளோடு கூட, அவருடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து அவன் நன்றாக குடித்து வெறித்து கொண்டிருந்தான். இப்படி பொன்னினால வெள்ளினால செய்யப்பட்ட, மரத்தினால செய்யப்பட்டவைகள் தேவர்கள் என்று சொல்லி அவர்களை புகழ்ந்து கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, அப்படி எருசலேம் பட்டணத்திலிருந்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு வந்த தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட பாத்திரங்களை அவன் கொண்டு வந்து வைத்துக் கொண்டிருந்தான். அந்த பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி அதுல மது ஊற்றி என்ன செய்கிறான், அருந்துகிறான். செய்யக்கூடாத ஒரு காரியம், அளவுக்கு மீறி என்ன செய்கிறான். கடலுக்கு கூட பார்க்கும்போது ஒரு எல்லை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதேன்னு சொல்லி துன்மார்க்கமான காரியங்கள் செய்கிறவர்கள் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு பயம் இல்லை. தேவனுடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட காரியங்களை கொள்ளையடித்ததும் அல்லாமல் அதை கொண்டு வந்து தன்னுடைய இப்படி மதுபானத்தை ஊற்றி குடிக்கும் அளவுக்கு அவன் துணிகரமாய் மாறிவிட்டான். அவன் குடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே, அவன் உல்லாசமா இருக்கும் பொழுது, நம்மை தவிர உலகத்துல வேறு யாரும் பெரிய மனிதர்கள் இல்லை என்று சொல்லி மனதில் நினைத்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதனுடைய கை தோன்றி அந்த அழகாக பெயிண்ட் பண்ணி இருக்கிற அந்த செவர்ல எழுதுகிறது. மேனே மேனே தெக்கல் ஒபாசின் என்ற வார்த்தை அந்த கையில் எழுது. வெறும் கை மாத்தம் வருது, அழகாக நல்ல பெயிண்ட் பண்ணி இருக்கிற அந்த செவர்ல அழகா எழுது. அந்த பாஷையும் புரியல, அதனுடைய அர்த்தமும் புரியல, பெரிய கை மட்டும் தோண்டி அந்த இடத்துல எழுதினதை இந்த பெல்ஷத்சார் ராஜா மட்டும் பார்க்கிறான். பிரியமானவர்களே, அவனுடைய முக நாடி மாறிவிட்டது, அவன் இருதயம் கலங்கினது. உடனே பாத்தீங்கன்னா தேசத்தில் இருக்கிற எல்லா ஜோசியர்களையும், எல்லா விதமான குறி சொல்லுகளையும், எல்லா மனிதர்களையும், ஞானிகளையும் எல்லாரையும் அழைக்கிறான். பிரியமானவர்களே, இதனுடைய அர்த்தத்தை எங்களுக்கு யார் சொல்லுவார்கள்?
சொல்லும் பொழுது யாருமே அந்த இடத்துல சொல்வது கிடையாது. பிறகு பார்க்கும்போது அந்த தேசத்துல தானியேல் அழைக்கப்படுகிறான். தானியேல் அர்த்தத்தை அழகாய் சொல்லுகிறான். மேலே மேலே தெக்கேல் ஒபாசின் என்று சொல்லி அதுக்கு அதனுடைய அர்த்தத்தை தெளிவாக அவன் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இப்படி துன்மார்க்க வழியிலே நடந்து கொண்டிருந்தான். அவனுடைய காரியங்களை நிறுத்தும்படிக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று தேவன் காரியங்களை செய்வதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆகையினால மேலே என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னா, உன் ராஜ்யத்துக்கு தேவன் மட்டிட்டு முடிவு கட்டினான். உன்னுடைய ராஜ்யத்துக்கு உன்னுடைய அநியாயம் அக்கிரமத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைத்தார் என்று சொல்லி அர்த்தம். அநியாயம் செய்வதற்கு ஒரு எல்லை மீறி இவன் போய் கொண்டிருந்தான். அது மட்டுமில்ல, அந்த இடத்துல தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு குறைவாய் காணப்பட்டா. தராசிலே நிறுத்தப்பட்டு குறைவாய் காணப்பட்டா. ஆண்டவர் நம்முடைய செய்கைகள் எல்லாமே வைத்து என்ன செய்யறாரு? ஆண்டவர் தராசில நிக்க வைக்கிறார். தராசில நிறுத்தும் போது இந்த பெல்ஷத்சார் ராஜா குறைவாய் காணப்பட்டா. குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஆண்டவர் ராஜ்யத்தை கொடுத்தா, கனத்தை கொடுத்தா, பணத்தை கொடுத்தா, பொருளை கொடுத்தா, மேன்மையானவைகளை கொடுத்தா, விரும்பினதும் விரும்பாத எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தா. ஆனா தேவன் அவனை நிறுத்தி பார்க்கும் போது தராசில குறைவாய் காணப்பட்டா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் உன்னை தராசில நிறுத்தினால் நீ எப்படி காணப்படுவா? குறைவாய் காணப்படுவாயா அல்லது மேன்மையாய் காணப்படுவாயா? பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெருசியருக்கும் கொடுக்கப்பட்டது. பேரேஸ் என்பதற்கு உன்னுடைய ராஜ்யம் இரண்டாம் பிரிக்கப்பட்டது. பாதி மேதியருக்கும் பாதி பெருசியருக்கும் கொடுக்கப்பட்டது. அப்படி சொன்ன உடனே அந்த இடத்துல தானியேலுக்கு வெகுமானங்கள் எல்லாம் கொடுக்கிறார்கள், கனப்படுத்தினால் என்று சொல்லி பார்த்தோம். அன்று ராத்திரியிலே பார்க்கும்போது பெல்ஷத்சார் கொலை செய்யப்பட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ வாழ்ந்திருக்க வேண்டும், சுகமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். துன்மார்க்கமான வழியில நீ செல்லும் பொழுது அந்த இடத்துல தேவன் என்ன செய்கிறார்? முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார். பிரியமானவர்களே, ஆகினால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, யோசேப்புக்கு அந்த இடத்துல சொப்பனத்தை விலக்கி காட்டும்படியான அப்படிப்பட்ட வரத்தை கிருபையை பெற்றிருந்தான். இந்த இடத்துல தானியேலுக்கு பார்க்கும்போது அந்த இடத்துல இப்படி எழுதப்பட்ட வார்த்தைகளை விவரித்து சொல்லும்படிக்கு அவன் கிருபை பெற்றுக் கொண்டிருந்தான். இவர்கள் ரெண்டு பேருமே பார்க்கும்போது ஜெப வீரர்களாய் இருந்தார்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தார்கள், தேவனை அதிகமாய் வாஞ்சிக்கிறவர்களாக, நல்ல தேவனுக்கு பிரியமானவர்களை செய்கிறவர்களாக இருந்தார்கள். இப்படி ரகசியங்கள் சொப்பனம் நமக்கு சில நேரத்துல குழப்பமா இருக்கலாம், சில தரிசனங்கள் குழப்பமா இருக்கலாம், சில தீர்க்க தரிசனம் குழப்பமா இருக்கலாம். இவைகளெல்லாம் நம்ம தெளிவு உண்டான்னு சொன்னா தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானவரிடத்துல சில நேரத்துல சொப்பனங்கள் வரும்போது அவங்க இடத்துல விவரித்து சொல்லணும்னா அவங்க அதுக்குரிய அர்த்தத்தை சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, அதனால ஏன் சொப்பனத்தையும் தரிசனத்தையும் இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறான்னு சொன்னா, எப்படியாகிலும் உன்னோடு பேச வேண்டும் என்பதற்காகத்தான். எப்படியாகிலும் தேசத்தின் அதிபதிகளோடு பேச வேண்டும், இப்படி தலைவரோடு கூட பேச வேண்டும், இப்படி மனிதரோடு பேச வேண்டும் என்பதற்காக தேவன் இப்படிப்பட்ட காரியங்களாம் தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த தூதன் சொல்லுகிறார், இந்த புஸ்தகத்தை திறக்கவும் வாசிக்கவும் இங்கே யார் பாத்திரவான் என்று சொல்லி கேட்கிறார். யாருமே அந்த இடத்துல கிடையவே கிடையாது. பிரியமானவர்களே, மூன்றாவது வசனம் பார்க்கும்போது, வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருத்தன் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அந்த புஸ்தகத்தை பார்க்க கூட கூடாது இருந்தது. அவ்வளவு பரிசுத்தமானது, அவ்வளவு பலமையுள்ளது. ஆனா அதற்குள்ளதான் எல்லா விதமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. வரும் நாட்கள்ல பூமியில என்ன சம்பவிக்கும் என்ன என்று சொல்லி அந்த இடத்துல எல்லாமே தேவன் முத்திரை போட்டு அந்த இடத்துல வைத்திருக்கிறார். அந்த புத்தகத்தை பார்க்க பலன் வேண்டும், அந்த புஸ்தகத்தை திறக்க பலன் வேண்டும், அந்த புஸ்தகத்தில் உள்ள முத்திரைகளை உடைக்க பலன் வேண்டும். இன்னைக்கு கூட வேதத்தை ரொம்ப பேர் எடுத்துக்கிறாங்க, ரொம்ப நல்லது. வேதத்துல இருந்து பிரசங்கிக்கிறாங்க, ரொம்ப நல்லது. ஆனா அதில் உள்ள சத்தியங்களை விளக்கும்படிக்கு கிருபை வேண்டும். அதுல இருந்த வார்த்தைகளை ஜனங்களுக்கு உபதேசிக்கும்படி கிருபைகள் வேண்டும்.
அதுதான் தேவன் ஊழியக்காரரை அழைத்து தெரிந்தெடுத்து பரிசுத்தமாக்கி தேவனுடைய சமூகத்தில் தேவன் காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் ரகசியத்தை பிரசங்கிக்கிறார்கள் என்று சொன்னா அவங்க அநேக நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வந்து நம்ம ஒவ்வொருக்கும் கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டியது மிக அவசியமாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அது எப்படிப்பட்ட புத்தகம் என்று யோசித்து பாருங்க. அந்த புத்தகத்தை பார்க்கவும் முடியல, அதை திறக்கவும் முடியல, அது உள்ளதை வாசிக்கவும் முடியல, அது முத்திரையை உடைக்க ஒருவராலும் கூடாமல் இருந்தது. பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க யோசித்து பாருங்க எப்படிப்பட்ட ஒரு புத்தகமா இருக்கும் என்று சொல்லி. 4வது வசனம் பார்த்தோம்னா, ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணாதபடியினால, ஒருவன் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். ஐயோ, இந்த புத்தகத்தை திறக்கவோ அந்த புத்தகத்தை பார்க்கவும் அதை வாசிக்கவும் அதில் இருக்கிற முத்திரைகளை உடைக்க ஒருவராலும் கூடவில்லையே. பரலோக ராஜ்யத்துல ஒருவராகில இல்லையா? பூமியில ஒருவராகிலும் இல்லையா? ஒருவரால முடியவில்லையா? தேவ தூதலால முடியலையா? பரிசுத்தவான்களால முடியலையா? யாரும் இல்லை என்று சொல்லும் பொழுது தேவ தூதன் அந்த சவாலான வார்த்தையை சொல்லி அநேக நேரம் கழித்தோ ஒருவரும் இல்லை. இந்த பரலோக ராஜ்யத்துல ஒரு மூப்பொருளும் கிடையாது, ஒரு தேவ தூதலும் கிடையாது. ஒருவரும் என்னால முடியும், நான் செய்கிறேன் என்று ஒருவரும் வரவில்லை, ஒருவரும் இல்லையே என்று சொல்லி இருக்கும்போது யோவான் அழுகிறார். பிரியமானவர்களே, ஆகாரம் இல்லை, வஸ்திரம் இல்லைன்னு சொல்லி அழுவல. இந்த புஸ்தகத்தை பார்க்கவோ அந்த புஸ்தகத்தை திறக்கவோ அதை வாசிக்கவோ அது முத்திரைகளை உடைக்கவோ ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அழுகிறான். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அழ வேண்டாம் என்று சொல்கிற செய்தியின் கீழே நம்ம வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் 5வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமான ஒரு புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அந்த இடத்துல பார்த்தோம்னா யோவான் ரொம்ப அழுகிறார். ஐயோ, இந்த புத்தகத்தை பார்க்கவும் திறக்க ஒருவர் இல்லையே. அழும்பொழுது மூப்பர்ல ஒருவன் என்ன செய்கிறான்? அவர் சொல்லுகிறான், நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். வானத்தில் ஆகிலும் பூமியில் ஆகிலும் பூமியின் கீழாகிலும் மனிதர்களுக்குள்ளாகிலும் தேவதூதர்களுக்குள்ளாகிலும் பரலோகத்தில் ஆகிலும் எல்லா அதிகாரங்களை பெற்றவர் தான் இந்த இயேசுவானவர். பிரியமானவர்களே, இயேசுவான ஒருத்தர் அந்த புத்தகத்தை பார்க்க முடியும், இயேசுவான ஒருத்தர் தான் அந்த புஸ்தகத்தை திறக்க முடியும், இயேசுவான ஒருத்தர் தான் வாசிக்க முடியும், இயேசுவான ஒருத்தர் தான் முத்திரைகளை உடைக்க முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் அதிகாரம் பெற்றிருக்கிறார், ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மாந்திரிக சக்திகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு உங்களை மற்றவங்க டார்ச்சர் பண்ணுகிற காரியமா இருந்தாலும் சரி, எந்த விதமான காரியங்கள் அழுத்தங்கள் இருந்தாலும் சரி, எந்த விதமான தோல்விகள் இருந்தாலும் சரி, எந்த விதமான மனிதர்கள் உங்களை ஆதிக்கம் பண்ணுகிறதா இருந்தாலும் சரி, எவ்வளவு அடிமைத்தனம் உங்களை செய்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முத்திரத்தை உடைக்க இயேசு ஒருவரால் தான் கூடும். ஏன் என்று சொன்னால் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அவர் ஜெயம் கொண்டிருக்கிறபடினால நீ அழ வேண்டிய அவசியமே இல்லை. மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிறவர் இயேசு. காற்றையும் கடலையும் அகற்றினவர். அவர் 5 அப்பம் 2 மீன் 5000 ஜனங்களுக்கு கொடுத்து அவர் போஷித்தவர். குருடர்களை அவர் பார்வையிட செய்தவர், சப்பானிகளை நடக்க செய்தவர், குஷ்டரோகிகளை சுகமாக்கினவர், அற்புத அடையாளங்களை செய்தவர், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தவர் தான் நம்முடைய இயேசுவானவர். இந்த பூமியில மட்டுமல்ல, பரலோகத்தில எல்லா இடத்திலும் ஜெயம் கொண்டவர் இயேசுவானவர் தான். பிரியமானவர்களே, அவர் தேவனுடைய குமாரனா இருந்தோ அவர் இந்த பூமிக்கு அவர் சகல விதமான காரியங்களும் ஜெயம் பெற்றிருக்கிறபடினால
அந்த இயேசுவான உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீ அழ வேண்டாம். யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய ஆண்டவர் போதுமானவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, நீ எதுக்காக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற? உன் பிள்ளைக்காக அழுகிறாயா? அல்லது உன் கணவனுக்காக அழுகிறாயா? உன் மனைவிக்காக அழுகிறாயா? அல்லது வீட்டுக்காக அழுகிறாயா? அல்லது பார்க்கும்போது வேலை ஸ்தலங்கள் அழுகிறாயா? அல்லது உன் வியாபாரத்துக்காக அழுகிறாயா? உன் எதிர்காலத்துக்காக அழுகிறாயா? நீ நஷ்டப்பட்டிருக்கிறாயா? வியாதிப்பட்டிருக்கிறாயா? கடன் பட்டிருக்கிறாயா? உன்னுடைய பிரச்சனைகள் எதுவானதாலோ அதனுடைய அந்த கட்டுகளை உடைக்கக்கூடிய இயேசு வல்லமையுள்ளவர் ஜெயம் பெற்றிருக்கிறார். அந்த ஜெயம் பெற்ற இயேசுவானது முன்னதாக முழங்கால் படிட்டு சகலத்தின் மேலும் அதிகாரம் உள்ள ஜெயம் பெற்ற இயேசுவே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நான் அழுது கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி ஆண்டவரை கூப்பிடும்போது ஆண்டவர் உதவி செய்ய போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, பர்திமேயு குருடனை குறித்து நாம பார்க்கிறோம். பிரியமானவர், பர்திமேயு குருடன் பார்க்கும்போது என்ன செய்கிறான்? வழியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். தாவீதின் குமாரனே, எனக்கு இரவும் என்று சொல்லி கேட்கிறான். பக்கத்துல கேட்கிறான், என்ன ஒரு ஜனம் போர்தமா இருக்கு. நசரேயனாகிய இயேசு இந்த பக்கமா போகிறார். இயேசுவானவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். உடனே சத்தம் போடுகிறான், நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். எல்லாம் ஜனம் சொல்றாங்க, அமைதியே, சத்தம் போடாது, குருவை தொந்தரவு செய்யாது. அப்படி உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நீதான் சத்தம் போட்டு கூப்பிடணும். உனக்காக வேறொருத்த சத்தம் போட்டா உனக்கு சுகமாகாது. உனக்காக உதவி செய்யலாம், உனக்காக ஜெபம் பண்ணலாம், நல்லது. ஆனா உன்னுடைய காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ணுவது போல மற்றவர்கள் ஜெபிக்க முடியாது. உன்னுடைய காரியத்துக்காக நீ சத்தம் போடுறது போல உனக்காக யாரும் சத்தப்பட முடியாது. அடுத்து புலம்புவது போல உனக்காக அந்த அளவுக்கு யாரும் அழுது புலம்ப மாட்டான். உனக்காக நீதான் சத்தம் போடணும். அந்த குருடன் சத்தம் போட்டு கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். இரக்கமுள்ள தேவன் உடனே நிக்கிறார். அவனுக்கு அருகாமையில வர, நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் பார்வையடைவேன். இயேசு என்ன செய்கிறார்? அவன் பார்வையடையும்படி ஆண்டவர் செய்கிறான். அவன் பார்வையடைந்து துள்ளி குதித்து இயேசுக்கு பின்பதாக செல்லுகிறான். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பிறவி குருடனா இருந்தான். அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுதே அவன் குருடனா இருந்தான். இதுவரைக்கும் வெளிச்சத்தை காணவில்லை, பூமியினுடைய இயற்கைகளை கண்டு ரசிக்கவில்லை. நம்ம காண்கிறது போல எதையும் அவன் காணவில்லை. அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில கட்டி இருந்தது. அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை பார்க்கும்போது சாத்தான் முடக்கி வைத்துக் கொண்டிருந்தான். எல்லாம் கட்டுகளையும் இயேசுவான இடத்துல உடைத்தான். தேவன் காரியங்களை ஒரு நாட்கள் என்ன நடக்கும் சொல்லி அதை ஆண்டவர் முத்திரைப்பட்டு வைத்திருக்கிறார். சாத்தான் ஒரு காரியமும் நமக்கு தெரியக்கூடாது, சுகமா இருக்க கூடாது, ஆசீர்வாதமா இருக்க கூடாதுன்னு சாத்தான் வேற மாதிரி கட்டு வைத்திருக்கிறார். எந்த கட்டு சாத்தான் மேல வச்சிருந்தாலும் இந்த நாளிலே வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே உன்னுடைய எல்லா கட்டுகளும் உடைக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அந்த இடத்துல மூப்பர் எழுப்பி சொல்றார், நீ அழ வேண்டாம். யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர் என்ன செய்கிறார்? அந்த புஸ்தகத்தை திறக்கவும் வாசிக்கவும் முத்திரை உடைக்கவும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அவர் ஜெயம் கொண்டிருக்கிறபடினால நமக்கும் ஜெயம் தான். பிரியமான எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கெல்லாம் அழுகிறாங்களோ சொன்னாங்க, அந்த இடத்துலலாம் தேவன் உடனே நன்மை செய்கிறார். யாத்திராகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தோம்னா, அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் போது ஏராளமாய் பெருகி கொண்டிருந்தார்கள். அப்போது பார்வோன் சொல்லுகிறான், இவர்கள் ஏராளமாய் பெருகி நம்மை இவர்கள் ஆளுகை செய்யாதபடிக்கு இவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மருத்துவச்சிகளுக்கு, லேடி டாக்டர்ஸ்க்கு பார்வோன் அழைத்து அவங்க வார்னிங் பண்றான். பெண்கள் இப்ப பிரசவிக்கும் பொழுது ஆண் குழந்தையானால் உடனே கொன்று போடுங்கள், பெண் குழந்தையானால் அதை அப்படி விட்டு விடுங்கள் என்று சொல்லி. ஆனா அந்த மருத்துவச்சிகள் பார்க்கும்போது குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைகள் மேல இரக்கம் வைத்து தப்புவித்தார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஏராளமாய் பெருகி கொண்டிருக்கிறார்கள். பார்வோன் அவர்களை அழைத்து கேட்கிறான், நீங்க செய்த காரியம் என்ன? அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் எகிப்து தேசத்து ஸ்திரீகளை போல இல்ல, எபிரேய ஸ்திரீகள் பலசாலிகளா இருக்கிறார்கள். நாங்கள் போவதற்கு முன்பதாக பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள்.
எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவளை தப்புவிக்கிறார்கள் பிரியமானவர்களே. இப்படி இருக்கும்போது அநேக குழந்தைகள் என்ன செய்கிறான், வந்துட்டு அவன் கொன்று போடுகிறான். இப்படி அநேக குழந்தைகளை கொன்று போடுகிறான். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஆளுகை செய்யாதபடிக்கு, அவள் ஏராளமாய் பெருகி நம்மை அவங்க ஆளுகை செய்யாதபடி கொன்று போடணும்னு சொல்லி அநேக பிள்ளைகளை கொன்று போடுகிறான். தேசத்துல அநேக பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுதுதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் பார்க்கும்போது மோசேயை பார்வோனுடைய வீட்டில் வைத்து ஆண்டவர் வளர்க்கிறார் பிரியமானவர்களே. இதுதான் தேவனுடைய ரகசியம், தேவனுடைய காரியம். சத்துரு யார் என்று சொல்லி தெரிந்தோ அவனுடைய வீட்டுக்குள்ள வைத்த பெரிய ஒரு தலைவனை தேவன் அழகாய் வளர்த்து கொண்டிருக்கிறார். இப்படி பார்க்கும்போது அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அழுகையெல்லாம் ஆண்டவர் கேட்டார், அவங்களுடைய புலமெல்லாம் கேட்டார், அவங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கேட்டார் பிரியமானவர்களே. இந்த பார்க்கும்போது மோசே வளர்ந்த பிறகு அந்த இடத்துல என்ன செய்கிறான், மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறான். பிறகு அங்கு பக்குவப்படுத்தி அவன் மீண்டுமாய் கொண்டு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அழுகையை தேவன் நிரந்தரமாய் நிறுத்தும்படிக்கு மோசே கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்கிறான், விடுதலையாக்கி, பார்வோனுடைய கரத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்துக்கு அழகாய் வழி நடத்துகிறான் பிரியமானவர்களே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி பார்க்கும்போது அழுகையின் சத்தம் எழும்பும் பொழுது அந்த இடத்துல காரியம் என்னவா இருக்கிறது என்று சொல்லி தேவன் அறிந்து நிரந்தரமான ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார் பிரியமானவர்களே. இப்படி பார்க்கும்போது இயேசுவானவர் அந்த புஸ்தகத்தை திறக்கவும், அதை பார்க்கவும், அதை வாசிக்கவும், முத்திரையை உடைக்கத்தக்கதாக அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அவருக்கு மட்டும் எப்படி ஒரு பலன் வந்தது என்று சொல்லி பார்த்தா, முதலாவது நம்ம பார்க்கிறோம், அவர் ஆண்டவருக்காக பட்ட பாடுகளினாலே இந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நோ பெயின் நோ கெயின் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு காரியத்துக்காக பாடுபட்டா தான் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் பார்த்தீங்கன்னா 1 நம்ம 15 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா அந்த இடத்துல இயேசுவானவர் எல்லாம் செய்ததை நாம் பார்க்கிறோம். Jesus was rejected by the religious leaders. Jesus was rejected by the government. Jesus was rejected by own people என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவான மத தலைவர்களால் புறக்கணிக்கப்பட்டார், அரசாங்கத்தினால புறக்கணிக்கப்பட்டார், தன் சொந்த ஜனங்களால புறக்கணிக்கப்பட்டார். இரண்டாவது பார்க்கும்போது தம்மை தாழ்த்தி இந்த பூமிக்கு அவர் வந்தார். ஆகினால் அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு வல்லமை கிடைத்தது. அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு ஒரு தாழ்மையுள்ளவராக அவர் காணப்பட்டார் பிரியமானவர்களே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 58வது வசனம் சொல்லுகிறது, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, ஆனா மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. அவ்வளவு ஒரு அந்த இடத்துல தாழ்மையுள்ளவராக அவர் இருந்தார் பிரியமானவர்களே. பாவிகளோடு உட்கார்ந்து போஜனம் செய்தா, சீஷருடைய பாதங்களை கழுவினா, அநேக இடங்களுக்கு அவர் பிரயாணப்பட்டு போனார் பிரியமானவர்களே. தன்னை மேன்மையாய் நினைக்கல, அவர் மிகவும் தாழ்மையுள்ளவராக அவர் இருந்தார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் அவர் மாறினார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவர் மனுஷ சாயலாய் மாறி அவர் வந்தபடினால, அவர் மிகுந்த தாழ்மையா இருந்தபடினால இப்படிப்பட்ட பெரிய ஒரு வல்லமையை தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, அவர் சகலத்தையும் நமக்காக அவர் சகித்து கொண்டார். அவர் எப்படிப்பட்ட காரியங்களை சகித்து கொண்டா, இயேசுவானவர் பிடித்து என்ன செய்றாங்க, அவர் பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. ரோம அரசாங்கத்திலிருந்து அந்த பார்க்கும்போது ரோம சிப்பாய்கள் ரொம்ப என்ன செய்றாங்க, டார்ச்சர் பண்றாங்க. டார்ச்சர் பண்ணி அவரை தலை மேல அடிப்பதோ, முள் கிரீடத்தை அவருக்கு சுட்டுவதோ, கோல்னால அடிப்பதோ, அது மட்டுமல்ல 1க்குரிய 40 அடிகளால இயேசுவான அடிக்கிறாங்க.
எப்படிப்பட்ட சாட்டை, அந்த ஒரு சாட்டையில 7 நாறுகளுக்கும் பயங்கரமான இரும்புகளால் அந்த இடத்துல பதிக்கப்பட்டிருக்கும். அதை அடித்து இழுக்கும்போது சதைகளின் மாம்சத்தை அதை பீத்து கொண்டு வருவதாகும். கொடுமையான ஒரு தண்டனை பிரியமானவர்களே. மன்னிக்க முடியாத பாவத்தை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட தண்டனை. இயேசுவானவர் ஒரு பாவம் செய்யவில்லை. அவரை சாட்டையினால் அடித்தார்கள், முகத்துல துப்பினார்கள். எருசலேம் வீதியிலே அவர் 3 ஆணிகளால் அடிக்கிறாங்க பிரியமானவர்களே. ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட நமக்கு தாங்க முடியறது இல்லை. பார்க்கும்போது 3 ஆணிகளால கடாவப்பட்டு சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த முழு சரீரத்தினுடைய எடை பாரம் அந்த 3 ஆணிகள்ல தொங்கிக் கொண்டிருக்க. அவருடைய ரத்தம் எல்லாம் பார்க்கும்போது ரத்தம் எல்லாம் எருசலேம் வீதியிலோ பார்க்கும்போது அந்த இடத்துல சிப்பாய்ங்க அடிக்கும்போது அந்த இடத்துல ரத்தத்தை சிந்தி எருசலேம் வீதியெல்லாம் ரத்தம் சிந்தப்பட்டு அந்த சிலுவையில ரத்தம் பார்க்கும்போது கொல்கத்தா மலையில ரத்தத்தோடு கூட அவர் பார்க்கும்போது அந்த இடத்துல சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். அவர் நமக்காக பார்க்கும்போது வேதனைகளை சகித்துக் கொண்டா. அந்த வேதனை குறைவானது அல்ல பிரியமானவர்களே. பயங்கரமான வேதனையை இயேசுவானவர் நமக்காக அவர் சுமந்து கொண்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி பார்க்கும்போது அநேக வேதனைகளை நமக்காக சுமந்து கொண்டு இயேசுவானவர் அவர் நமக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 19 21 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா அதை குறித்து நமக்கு நன்றாக தெரியும் பிரியமானவர்களே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் முதலாவது பார்க்கும்போது பட்ட பாடுகளினால் அந்த பலனை பெற்றுக் கொண்டாரு. 2வது தம்மை தாழ்த்தினாரு. 3வது அவர் சகித்துக் கொண்டவராய் இருந்தார். எல்லா கஷ்டங்களையும் சகித்து கொண்டார். நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன காரியங்கள் வந்தா சில நேரத்துல சகிச்சுக்க மாட்டோம், ரொம்ப எமோஷனலா கோபப்படுறோம், காரியங்களை செய்யணும். ஆனா இயேசுவானவரோ இப்படிப்பட்ட எல்லா காரியங்களை சகித்து கொண்டார். பிதாவினுடைய சித்தத்தை அவர் முழுவதுமாக நிறைவேற்றினார். எதுக்காக பிதாவானவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார், அந்த காரியங்களை முழுமையாக அவர் நிறைவேற்றினார் பிரியமானவர்களே. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம், அதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம், இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த இடத்துல சொல்றார், பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே உண்மையான போஜனமா இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த இடத்துல இயேசுவான சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பிதாவினுடைய சித்தத்தை அவர் முழுமையா நிறைவேற்றினார். நீ பிதாவுடைய சித்தத்தை அறிந்து நிறைவேற்றுவதற்கு நீ ஆயத்தமா இருப்பையானா உனக்கு ஒரு விசேஷத்தமான ஒரு பலன், ஒரு விசேஷத்தமான கிருபையை தேவன் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆனா வேதத்துல பார்க்கும்போது ஏசாவை குறித்து பார்க்கிறோம். அவன் போஜனத்துக்காக சேஷ்ட புத்திரவாதை விற்று போட்டான். சிம்சன் பார்க்கும்போது பெண்ணுக்காக அபிஷேகத்தை இழந்து போயிட்டான் பிரியமானவர்களே. சவுல் பார்க்கும்போது பணத்துக்காக பொருளுக்காக அவன் அபிஷேகத்தை தேவனையே இழந்து போய்விட்டான். ஆனா ஆபிரகாம் பார்க்கும்போது விசுவாசத்தை விடவில்லை, தாவீது அபிஷேகத்தை இழக்கவில்லை, யோபு பொறுமையை இழக்கவில்லை, தானியேல் ஜெபாவியை இழக்கவில்லை பிரியமானவர்களே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவர் மேல இந்த வைராக்கியத்தை இழக்கவில்லை. அப்போஸ்தலன் பவுல் உலகத்துல இருக்கிற எல்லாமே குப்பையம் என்றோ அவர் என்ன செஞ்சார், நஷ்டமும் குப்பையமா நினைக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்து இயேசுவுக்காக பிரயாணம் பட அவர் ஆரம்பித்தார் பிரியமானவர்களே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவானுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலன் எப்படி கிடைச்சிச்சு? அந்த புஸ்தகத்தை அதை வாங்கவும், அதை பார்க்கவும், அதை திறக்கவோ, வாசிக்கவோ, அதில் இருக்கிற முத்திரைகளை உடைக்கவோ இயேசுவானுக்கு எப்படி பலன் கிடைச்சுன்னா அப்படியே தானா கிடைச்சிடல. அவர் தேவனுடைய குமாரனா இருந்தாலும் அவர் தேவனுடைய காரியெல்லாம் செய்தபடினால இப்படி கிடைத்தது. பிதாவுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். நாம கூட எதற்காக அழைக்கப்பட்டோம் என்று சொல்லி அறிந்து கொண்டு நம்ம அவைகளை நிறைவேற்றுவோம் என்று சொன்னா நமக்கும் ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிட போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் இயேசுவான பார்த்து பேசுகிறார், உன் வாழ்க்கையில எதுக்காக அழுது கொண்டிருக்கிற? ஆண்டவர் சொல்றார், நான் சகலத்தையும் ஜெயித்து விட்டேனே, இன்னும் ஏன் நீ அழ வேண்டும்? நீ இன்னும் ஏன் துக்கிக்க வேண்டும்? என்னுடைய சமூகத்திலவா நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன் என்று இயேசுவான சொல்லுகிறார். எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீ முழங்கால் படிட்டு நீ ஜெபிக்கும் போது உன் ஜெபத்தை கேட்டு சகல காரியங்களிலும் உனக்கு விடுதலை கொடுக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட வார்த்தைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நல்ல ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி நன்றி.
இந்த நாளுக்காக நன்றியப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே ராஜா, வேத வசனத்தை நாங்கள் வாசிக்க உதவி செய்து, நீ ஆள வேண்டாம், யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், இந்த புத்தகத்தை திறக்கவும் அதை வாசிக்கவும் அதில் இருக்கிற முத்திரை உடைக்கவும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்ற வேதத்துல வாசிக்கிறோம். இயேசுவை எங்களுக்காக நீ ஜெயம் கொண்டிருக்கிற அப்படின்னால ஆண்டவரே கர்த்தாவுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் ஜெயத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறீரப்பா. இந்த நாளில் நம்முடைய இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எதனால கட்டப்பட்டு எந்த வேதனையை கண்ணீரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த கட்டுகள்லாம் ஆண்டவரே நீர் உடைக்க வல்லமையுள்ளவர் என்று சொல்லி விசுவாசிக்கும்படி கிருபை தாங்கப்பா. அது மட்டுமல்ல ஆண்டவரே அப்பா, சகல விதமான பிசாசுடைய பிடிகள் இருந்தோம் ஜனங்களை விடுதலையாக்குங்க, வியாதியிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்குங்க, கடன் பிரச்சனை விடுதலையாக்குங்க ஆண்டவரே கத்தா, குடும்ப பிரச்சனை விடுதலையாக்குங்க ஆண்டவரே கத்தா, தோல்வியிலிருந்து கத்த மாற்றி ஜெயத்தை கட்டளையிடுங்க. ஒவ்வொரு மூலை முடுக்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா ஜெயமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. உம்முடைய சாயலிலே படைக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய மனிதர்கள் சுகமாயிருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறீரப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே ஒவ்வொருத்துக்கு சுகத்தை தாங்க, ஆசீர்வாதத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க, மகிழ்ச்சியை தாங்கப்பா. பலத்த கருத்துக்களை ஒப்புக் கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் வழி நடத்துதலும் சந்தோஷம் இன்றும் என்று சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட உலகம் முழுதுமா இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடு கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடு கூட என்றும் எப்பொழுதுமே தங்கி இருப்பதாக. ஆமென். Hallelujah, hallelujah, hallelujah. May God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.